நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. உங்கள் துக்கம் மகிழ்ச்சியாய் மாறும். நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், துன்பப்படுவீர்கள். ஆனால் உங்கள் துக்கம் மகிழ்ச்சியாய் மாறும் என்று யோவான் நற்செய்தியில் நம் ஆண்டவர் இயேசு தன் உணவின் பொழுது தன் அன்பு சீடர்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். இந்த அருமையான வேளையில் அவருடைய இல்லத்திலே கூடி வந்திருக்கிற நம் ஒவ்வொருவரையும் பார்த்தும் கூட, என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, உன் வாழ்க்கையில ஏராளமான கஷ்டங்களும் ஏராளமான பிரச்சனைகளும் ஏராளமான கண்ணீரோடு இந்நேரத்திலே நீ வாழ்ந்து வரலாம். ஆனால் என் பிரசன்னத்தில் இருக்கிற உனக்கு நான் சொல்லுகின்றேன், உன் துக்கம் மகிழ்ச்சியாய் மாறும். உன் கண்ணீரை நான் துடைப்பேன். உன் கண்ணீரை நான் துடைத்து, உன் கஷ்டங்களை எல்லாம் நான் துடைத்து உன்னுடைய கண்ணீரை மகிழ்ச்சியாய் மாற்றுவேன் என்று நம் ஆண்டவர் இயேசு இன்றைக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அன்றைக்கு கண்ணீரோடு 12 ஆண்டு காலமாய் இரத்தப்போக்கில் இருக்கிற பெண் ஆண்டவர் இயேசுவை நாடி வருகிறார். அவருடைய பிரச்சனத்தினாலே மருத்துவர்களிடம் செலவு செய்தும் ஒன்றும் முடியாமல் இருந்த அந்த பெண் ஆண்டவருடைய பிரசனத்திற்கு வந்த பின்பாக ஆண்டவர் கடவுள் அவளுடைய கண்ணீரை மகிழ்ச்சியாய் மாற்றுகிறார். அன்றைக்கு தொழுநோயாளி கண்ணீரோடு ஆண்டவரை, தாவீது மகனே என் மீது இரங்கும் என்று சொல்லி அவர் வீட்டுக்கு செல்கிறார். இன்றைக்கு அன்பு பிள்ளைகளை, நீங்களும் கூட கண்ணீரோடும் கவலைகளோடும் கடன் தொல்லைகளோடும் வந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நீங்கள் வீட்டுக்கு செல்லுகிற வேளையில மகிழ்ச்சியோடு வீட்டுக்கு செல்ல போறீங்க, மன நிறைவோடு வீட்டுக்கு செல்ல போறீங்க. கடவுள் தாமே உங்களுக்கான வழியை உண்டாக்க பண்ணி உங்களுக்கான ஆசீர்வாதத்தோடு உங்களை அவர் வீட்டுக்கு அனுப்ப போகிறார். எனவே மிகுந்த நம்பிக்கையோடு மிகுந்த உற்சாகத்தோடு ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். எல்லோரும் எழுவோம். எல்லோரும் எழுந்து நின்ற வண்ணமாய் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து போகும். கலங்காத என் மகளே, கலங்காத என் மகனே, நான் உன்னை என்றைக்கும் கைவிட மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிற அந்த வாக்குத்தத்தத்தை பாடலாய் பாடி நாம் ஆண்டவரிடம் செபிப்போம். எல்லோரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் உங்கள் துக்கம் மகிழ்ச்சியாய் மாறும் என்று சொல்லி இன்றைக்கு ஆண்டவர் இயேசு நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். எனவே நம்பிக்கையோடு கரங்களை தட்டியவர்களா உற்சாகமாய் நம் கவலைகள் எல்லாம் இன்றைக்கு தீரப்போகிறது. ஆண்டவர் தாமே நம் வாழ்விலே வழிகளை உண்டாக்க போகிறார். நம் வாழ்வில் இருக்கிற மலை போல பிரச்சனைகள் எல்லாம் மறைய போகிறது. நம்பிக்கையில கரங்களை தட்டி நாம் உற்சாகமாய் ஆண்டவரை துதிப்போம்.
உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். நல்ல சந்தோஷமா, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கிடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை எல்லாம் மறந்துவிடு. நம் வாழ்வில கடந்த காலத்தில் நடந்த கசப்பான அனுபவங்கள், நம் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான தோல்விகளை எல்லாம் மறந்து விடுங்கள். ஆண்டவர் தாமே இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில புதியவனவற்றை தோன்றும்படிக்கார் அவர் ஆசிக்கொள்ள போகிறார். எனவே நீங்கள் கடந்து வந்த பாதையில் இருக்கிற எல்லா விதமான கஷ்டங்களையும் கண்ணீரையும் ஆண்டவர் தாமே இந்த நாளிலே விடுவிக்க போகிறார். நம் வாழ்விலே விடுதலையை கொடுக்க போகிறார் நம்பிக்கையில கரங்களை தட்டி உற்சாகமாய் புதியனவ நமக்கு கிடைக்க போகின்றன. புதிய ஆசீர்வாதங்கள், புதிய நம்பிக்கைகள் நமக்கு கிடைக்க போகின்றன என்ற நம்பிக்கையில கரங்களை தட்டி உற்சாகமாய் ஆண்டவரை போற்றுவோம். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பார். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். இன்றே நீ காண்பார், இன்றே நீ காண்பார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். உற்சாகமாய் கலங்கிடவே வேண்டாம். கலக்கம் வேண்டாம், அச்சம் வேண்டாம் என்று சொல்லுகிறார். நம் இயேசு கைவிடாத தேவன். எனவே உற்சாகமாய் பாடி ஜெபிப்போம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். நொறுங்குண்ட உதயத்தை ஆண்டவர் இயேசு தேற்றுகிறார். உடைந்த உள்ளத்தாரை அவர் தாங்குகிறார். நம் காயங்கள் அனைத்தையும் அவர் கட்டுகிறார். நம் கண்ணீரை அவரை துடைக்கிற தேவனாக இருக்கிறார். அன்றைக்கு எப்படியாக ஆகாரவர்கள் அந்த கண்ணீரிலே உருண்டு கொண்டிருக்கிற வேளையில நான் உன்னோடு இருக்கிறேன், கவலைப்படாதே கவலைப்படாதே என்று சொல்லி அன்றைக்கு ஆகாருடைய கண்ணீரை கண்டுகொண்ட தேவன் இன்றைக்கு நம் ஒவ்வொருடைய கண்ணீரை காண்பதற்காக நற்கரணி வடிவிலே நம்முன்னால் பிரசன்னமாய் இருக்கிறார். நம்முள்ளால் எழுந்தரில் இருக்கிறார். நம்முடைய நொறுங்குண்ட இதயத்தை தேற்றும்படிக்கா, நம் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை எல்லாம் அவர் நம்மிடமிருந்து எகிற்றும்படிக்கா இன்றைக்கு ஆண்டவர் தாமே நம்மிலே இருக்கிறார். எனவே கரங்களை தட்டி நமக்காய் வந்திருக்கிற, நமக்காய் காத்து கொண்டிருக்கிற பெரும் சுமைகளை எல்லாம் நம்மிடமிருந்து எடுத்து வைக்க போகிற நம் ஆண்டவர் இயேசுவை போற்றுவோம், புகழுவோம். நம்பிக்கையோடு தொடர்ந்து பாடி ஜெபிப்போம். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார்,
உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கின்றார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கின்றார். நம் கண்ணீர் துடைக்கின்றார், என் கண்ணீர் துடைக்கின்றார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகனே, கலங்காதே மகனே, கலங்காதே மகனே. நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். நம்முடைய திராணிக்கு மேலாக நம்மை சோதிக்காமல் இருக்கிற நம் கடவுள், நம்மால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு துன்பங்களை மட்டுமே நமக்கு கொடுக்கிற கடவுள், நம் மீது அன்பு கொண்டிருக்கிற கடவுள், நம்மத்தில் பிரசன்னமாய் இருக்கிறார். எவ்வளவு துன்பம் வந்தாலும் அதை தாங்குகிற பலனை நம் ஆண்டவர் கடவுள் நமக்கு கொடுக்கிறார். எனவே அப்படிப்பட்ட தாயிலும் கொண்ட கடவுள் நம்மத்தில் இருக்கிறார். எனவே தொடர்ந்து ஆண்டவரை நாம் போற்றி அவரை ஆராதித்து போற்றுவோம். பிராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். பிராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். தப்பி செல்ல வழி செய்வார், நீ தப்பி செல்ல வழி செய்வார். எல்லோரும் கரங்களை மேலே உயர்த்தி கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், ஆண்டவர் கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். Praise the Lord. 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 நம் இயேசு கைவிட மாட்டார். நம் இயேசு கைவிட மாட்டார். அன்பிற்கினியவர்களே, கடந்த வாரம் ஒரு சகோதரோடு நான் பேசிக் கொண்டிருந்தேன். அவர் சொன்னார், தன்னுடைய மகனுக்கு 2 அந்த சிறுநீரகம் கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. மருத்துவர்களிடம் எடுத்து செல்கிற வேளையில 2 கிட்னியும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இதற்கு மேலே ஒன்றும் செய்ய முடியாது, அதை மாற்றிதான் ஆக வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அவர் கடவுள் மீது மிகுந்த நம்பிக்கையோடு, ஆண்டவரே இதை மாற்றுகிற அளவுக்கு என்கிட்ட காசோ பணமோ எதுவும் கிடையாது ஆண்டவரே, என்ன செய்யறது எனக்கு தெரியல,
என் பையன் இப்படியா இருக்கிறானே, அவன் சாவதை நான் பார்க்க முடியவில்லையே என்று சொல்லி அவர் கண்ணீர் விட்டு அழுதிருக்கிறார். ஆண்டவரிடம் செபித்திருக்கிறார். அன்பிற்கினியவர்களே, பாருங்க, எந்த மருத்துவர்கள் இதற்கு மேலாக இந்த சிறுநீரகம் செயல்படாது என்று சொன்னார்களோ அவர்களே ஒரு சில நாட்களுக்கு பின்பாக சொல்லுகிறார்கள், இந்த சிறுநீரகத்திலே ஒரு முன்னேற்றம் இருக்கிறது, இந்த கிட்னியில் ஏதோ ஒரு முன்னேற்றம் இருக்கிறது, மகன் பிழைத்துக் கொள்வான் என்று சொல்லியிருக்கிறார்கள். 2 கிட்னியும் ஃபெயிலியர் ஆச்சு சொன்ன அதே டாக்டர் சொல்றாங்க 2 கிட்னியும் செயல்படுகிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அன்பிற்கினியவர்களே, நம் ஆண்டவர் கடவுளால் எல்லாம் முடியும். கலங்காதே என் மகனே, கலங்காதே, நம் கடவுள் எல்லாவற்றையும் மாற்றி விடுவார். எனவே பாடலாமா? ஆண்டவர் கடவுளை தொடர்ந்து பாடலாமா? உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. நம் இயேசு கைவிட மாட்டார், 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 நம் இயேசு கைவிடாதே, நம் இயேசு கைவிடாதே. எல்லோரும் கரங்களை உயர்த்துவீர்களா? கரங்களை உயர்த்துவீர்களா? கரங்களை தட்டி கரங்களை மேலே உயர்த்தி கரங்களை நாம் தட்டுவோம். நம் இயேசு நம்மை கைவிட மாட்டார். இந்த உலகத்தில் இருக்கிற மருத்துவர்கள் கைவிட்டாலும், இந்த உலகத்தில் இருக்கிற உறவுகள் கைவிட்டாலும் நம் இயேசு கைவிட மாட்டார். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். Praise the Lord, 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 praise the Lord. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே நம் கடவுள், இயேசுவே நம் கடவுள், இயேசுவே நம் மருத்துவர், இயேசுவே நம் மருத்துவர், இயேசுவே நமக்கு எல்லாம், இயேசுவே நமக்கு எல்லாம், இயேசுவே நமக்கு எல்லாம், இயேசுவே நமக்கு எல்லாம். ஹalleluya, 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 ஹalleluya. உம்மை போற்றுகிறோம் இயேசுவே, உம்மை போற்றுகிறோம் இயேசுவே, உம்மை புகழ்கிறோம் இயேசுவே, உம்மை புகழ்கிறோம் இயேசுவே, உமக்கு வணக்கம் செலுத்துகிறோம் இயேசுவே, உமக்கு வணக்கம் செலுத்துகிறோம் இயேசுவே, ஆராதிக்கிறோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம் இயேசுவே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. உம்மை கைவிடாத இயேசுவே, கைவிடாத தெய்வமே, உம்மை கைவிடாத இயேசுவே, கைவிடாத இயேசுவே, உம்மை பாதுகாக்கிற இயேசுவே, உம்மை பாதுகாக்கிற உம்மை இயேசுவே, வழி நடத்துகிற இயேசுவே, வழி நடத்துகின்ற எங்களுக்கு இயேசுவே, சுகம் கொடுக்கிற இயேசுவே, சுகம் கொடுக்கின்ற இயேசுவே, எங்களை தேற்றுகிற இயேசுவே, இயேசுகின்ற இயேசுவே, எங்கள் கண்ணீரை துடைக்கிற இயேசுவே, கண்ணீரை துடைக்கின்ற எங்கள் கை தூக்கி இயேசுவே, விடுகிற இயேசுவே, விடுதலை தார இயேசுவே, 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 நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, அனைவரும் அமருவோம். நன்றி இயேசு. நம்ம மத்தியில் பிரசன்னமாய் இருக்கிற நம் ஆண்டவர் இயேசுவை உற்று நோக்குவோம். நம்மை இப்பொழுதும் கைவிடாத தேவன், நம்மை தூக்கி விடுகிற தேவன், நம்மை பாதுகாக்கிற தேவன் நம் மத்தியில் பிரசன்னமாய் இருக்கிறார். அவர் இந்த நித்திய பிரசன்னத்திற்காக நன்றி சொன்னவர்களாய் இந்த அப்பத்தின் வடிவிலே நம் மத்தியிலே உயிரோடு இருக்கிற நற்கருணை ஆண்டவரை உற்று நோக்குவோம். அவரோடு ஒரு சில நிமிடங்கள் பேசுவோம். Praise the Lord. Praise the Lord. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே நம் கடவுள், இயேசுவே நம் கடவுள். Praise the Lord. Praise the Lord. இயேசுவில் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு
நீதி தலைவர்கள் புத்தகம் அதிகாரம் 6 வருகிற ஒரு அழகிய நிகழ்வை உங்களோடு நான் சிந்திக்க பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அன்பிற்கினியவர்களே, நீதி தலைவர்கள் 6 அதிகாரம் 1 கிதியோன் என்கின்ற ஒரு நபரை பற்றி, நீதி தலைவரை பற்றி திருவிவிலியம் அழகாய் எடுத்துச் சொல்லுகிறது. யார் இந்த கிதியோன் என்று பார்க்கிற வேளையில் நீதி தலைவர்கள் புத்தகம் 6 அதிகாரம் 11வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: அபியேசர் குடும்பத்தினரான யோவாசுக்கு சொந்தமானதும் அவர் மகன் கிதியோன் என்று சொல்லப்படுகிறது. எனவே அபியேசர் குடும்பத்தை சார்ந்த யோவாசு என்கின்ற மகன்தான் இந்த கிதியோன். இவரை பற்றி நாம் தொடர்ந்து பார்க்கிற வேளையிலே அன்பிற்கினியவர்களே, நீதி தலைவர்கள் புத்தகம் 6 அதிகாரம் 32வது வசனம் மிக அழகான விதத்திலே இவரை பற்றி சொல்லுகிறது. இஸ்ராயேல் மக்கள் மிதியானரிடம் அடிமைகளாக இருக்கிறார்கள். இந்த மிதியானரிடம் இவர்கள் 7 ஆண்டு காலம் அடிமைகளாய் இருக்கிறார்கள். அப்படியாய் இருக்கிற வேளைகளே ஏராளமான துன்பங்களை இந்த இஸ்ராயேல் மக்கள் அனுபவிக்கின்றார்கள். இவர்களுடைய உடல் உழைப்பை இந்த நாட்டு மக்கள், இந்த மிதியானர்கள் சுரண்டுகிறார்கள். இவர்களுடைய உழைக்கிறார்கள், ஆனால் இந்த உழைப்பிற்கான பலனை இவர்களுக்கு அவர்கள் கொடுப்பது கிடையாது. அப்படியாகவே இஸ்ராயேல் மக்கள் தங்களுடைய நிலத்திலே விளைவிக்கின்ற அந்த விளைச்சல்களை எல்லாம் இந்த மிதியானியர்கள் சுரண்டு விடுகிறார்கள், எடுத்து விடுகிறார்கள், திருடி விடுகிறார்கள். அவருடைய விளைச்சல்கள் எல்லாம் நன்றாய் வருகிற வேளையில இந்த மிதியானியர்கள் இரவோடு இரவாக சென்று எல்லாவற்றையும் சூறையாடி கொண்டு வருகிறார்கள். எனவே பாருங்க, இஸ்ராயேல் மக்கள் ஆண்டவரை நோக்கி கதறி அழுகிறார்கள். ஆண்டவரே, எங்கள் வாழ்வு இப்படியாக போய்விட்டதே, இவர்களுக்கு கீழாக நாங்கள் அடிமைப்பட்டு கிடக்கிறோமே, எங்களுக்கு எப்பதான் விடுதலை கிடைக்கும்? எங்களுக்கு எப்பதான் நாங்கள் எங்களுடைய உழைப்பை நாங்கள் உண்ண முடியும்? வயிறார 3 வேளை உண்ண முடியும்? கஷ்டப்படுகிறோமே என்று சொல்லி இஸ்ராயேல் மக்கள் ஆண்டவர் கடவுளை உற்று நோக்குகிறார்கள். அதையே வேதவசனம் நீதி தலைவர்கள் 6 அதிகாரம் 6 வசனம் இப்படியாக சொல்லுகிறது: மிதியானரிடம் மிகவும் சிறுமையுற்ற இஸ்ராயேல் மக்கள் ஆண்டவரை நோக்கி கூக்குரலிடுகிறார்கள். எனவே பாருங்க, ஆண்டவர் கடவுள் தன்னுடைய வானதூதரை கிதியோன் என்பவரிடம் அனுப்புகிறார். ஆண்டவர் கடவுள் கிதியோனிடம் பேசுகிறார். அப்படியாய் பேசுகிற வேளையில அன்பிற்கினவர்களே, ஆண்டவர் கடவுள் சொல்லுகிறார், உன் மூலமாகத்தான் நான் மிதியானரிடமிருந்து இஸ்ராயேல் மக்களை மீட்கப் போகிறேன். அப்போ கிதியோனுக்கு ஒரே கோபம். என்ன ஆண்டவரே, நீர் எம் மூதாதையருக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தீர், உன்னை நான் பாலும் தேனும் வழியும் நாட்டிலே மகிழ்ச்சியாய் வைப்பேன் என்று சொன்னீரே, ஆனால் இப்படியாக என் மக்கள் பாடுபடுகிறார்கள் என்று சொல்லுகிற வேளையிலே ஆண்டவர் கடவுள் சொல்லுகிறார், கவலைப்படாதே, உன் மூலமாய் இந்த மக்களை நான் விடுவிக்கப் போகிறேன் என்று சொல்லுகிறார். அப்படியாக சொல்லுகிற வேளையிலே ஆண்டவர் சொல்லுகிறார், உன் மக்கள் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் என்றால், அவர்கள் என்னை மதிக்காமல் கடவுளாகி என்னை விட்டுவிட்டு மாற்று கடவுள்களை எல்லாம் அவர்கள் வழிபடுகிறார்கள், பாகாலை வழிபடுகிறார்கள் என்று ஆண்டவர் கடவுள் சொல்ல, அப்பொழுது கிதியோன் அவர்கள் சொல்லுகிறார், ஆண்டவரே, நீர்தான் என்னுடைய கடவுள், நீ இல்லாத இடத்தில், நீ இல்லாத இருக்கிற அந்த பாகால் கடவுளுடைய பலிப்பீடங்களை எல்லாம் நான் தகர்த்து போடுவேன் என்று சொல்லி அவர் கடவுளிடம் வாக்கு கொடுக்கிறார். எனவே என்ன செய்கிறார் என்றால், இந்த கிதியோன் என்கின்றவர் இரவோடு இரவாக சென்று பாகாலுக்கு என்று கட்டப்பட்டிருக்கிற எல்லா அந்த பலிப்பீடங்களை எல்லாம் உடைத்து போடுகிறார். ஒரே கடவுள், அவர் யாவே கடவுள் மட்டுமே, அவர்தாமே நம்மை மோவாபிலிருந்து விடுதலை செய்ய போகிறார் என்கின்ற நம்பிக்கையோடு அங்கிருக்கிற எல்லா பலிப்பீடங்களையும், அந்த பாகாலுக்கான பலிப்பீடங்களை இரவோடு இரவாய் இடித்து போடுகிறார். காலையிலே எழுகிறார்கள், எழுந்து இந்த பலிப்பீடத்தை எல்லாம் யார் உடைத்தது என்று கேட்கிறார்கள். அப்பொழுது சொல்லப்படுகிறது,
கிதியோன் தான் உடைத்திருக்கிறான் என்று கேள்விப்பட அப்பொழுது எல்லோரும் வந்து அவங்க தந்தையிடம் முறையிடுகிறார்கள். பாருங்க, யோவாசிடம் வந்து முறையிடுகிறார்கள். உன் பிள்ளை என்ன செஞ்சு வச்சிருக்கிறான்? பாகாலுடைய எல்லா பலிபீடங்களையும் அவன் உடைத்து வைத்திருக்கிறான். பாகாலுடைய கோபம் நம் மீது வரப்போகிறது. எனவே அவனை இப்பொழுதே வெட்டி கொள்ள வேண்டும் என்று சொல்லி கங்கணம் கட்டி கொண்டு அங்கே வருகிறார்கள். அப்பொழுது யோவாசு அழகாக சொல்லுகிறார், பாகால் கடவுள் தானே, அவர் உண்மையான கடவுளாய் இருந்தால் என் மகன் எங்கே ஒளிந்திருக்கிறானோ அங்கே சென்று அவனை கொன்று விடட்டும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பாருங்க அன்பிற்கினவர்களே, அப்பா கிட்ட வந்து அவன் மகனை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறப்போ அப்பா சொல்கிறாரு, பாகால் தானே உண்மையான கடவுள் சொல்லி நீங்கள் நம்புறீங்க, என் மகன் எங்கே ஒளிந்திருக்கிறானோ அந்த இடத்துக்கு பாகால் சென்று அவனை கொன்று விடட்டும், நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொல்லி மிக தைரியமாக சொல்லுகிறார். காரணம், யோவாசுக்கும் தெரியும் பாகால் உண்மையான கடவுள் அல்ல, யாவேவே உண்மையான கடவுள் என்று அவர் உணர்ந்திருந்தார். எனவே இப்படியாக சென்று கொண்டிருக்கிறது. எனவே அதற்கு பின்பாகத்தான் அடுத்த நாள் காலை விடுகிறது. அங்கே கிதியோன் உயிரோடு இருக்கிறார். எனவே மக்கள் எல்லோரும் அவரை பார்த்து இப்படியாக சொல்லுகிறார்கள், எருபாகால் எருபாகால் என்று சொல்லி கிதியோனை பார்த்து சொல்லுகிறார்கள். காரணம், பாகாலையே வென்றவன் கிதியோன் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது. எனவே பாகாலையே வென்ற கிதியோன் எருபாகால் என்று அழைக்கப்படுகிறான் என்று சொல்லி அதன் முதல் அவனுக்கு பெயர் வருகிறது. இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு புறத்தில் ஆண்டவர் கடவுள் சொன்ன மாதிரியே இப்பொழுது இந்த மோவாபியர் மிதியானரை எதிர்த்து போர் புரிவதற்காக ஏராளமான படைகளோடு இப்பொழுது கிதியோன் அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார். ஏராளமான மக்கள், ஏறக்குறைய 32,000 பேர் கொண்ட மிகப்பெரிய படை இவர்களை எதிர்த்து சென்று கொண்டிருக்கிறது. அப்படியாய் செல்கிற வேளையிலே ஆண்டவருடைய வாக்கு இப்படியாக கொடுக்கப்படுகிறது. நீதித்தலைவர்கள் 7ஆம் அதிகாரம் 2 யாராவது வாசிங்க. ஆண்டவர் மிதியோனை நோக்கி, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பாருங்க அன்பிற்கினவர்களே, ஏராளமான மக்கள் இப்பொழுது இந்த மிதியானரை நோக்கி படையெடுத்து செல்கிறார்கள். அப்படியாக செல்கிற வேளையிலே ஆண்டவர் கடவுள் கிதியோனை பார்த்து சொல்லுகிறார், இப்போ ஏராளமான மக்கள் இருக்கிறாங்க, இப்போ இந்த மக்கள் எல்லாம் ஒன்றாய் சென்று நீங்கள் மிதியானரை வென்று விட்டால் நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா, எங்களுடைய வலிமைதான் இந்த மக்களை வென்றிடச் செய்தது, நாங்கள் பலசாலிகள், நாங்கள் திறமை உள்ளவர்கள், நாங்கள் படித்தவர்கள், அதனால தான் நாங்கள் இந்த மக்களை வென்றுவிட்டோம் என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொள்ளலாம். எனவே நான் சொல்வது போல நீ செய் என்று அவர் சொல்லுகிறார். தொடர்ந்து வாசியுமா. இப்பொழுது மக்கள் கேட்குமாறு நீ கூற வேண்டியது, போருக்கு அஞ்சி நடுங்குகின்றவன் போய்விடட்டும், கிளையாது மலையை விட்டு அகலட்டும் என்றார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பாருங்க அன்பிற்கினவர்களே, யாரெல்லாம் போருக்கு பயப்படுறீங்களோ அவங்கெல்லாம் நீங்க பின் வாங்கி விடலாம் என்று சொல்லப்படுகிறது. எத்தனை பேர் போயிடுறாங்க? 22,000 பேர் போய்விடுகிறார்கள். சரி, தொடர்ந்து வாசிங்கம்மா. 10,000 பேர் மீது எஞ்சிருக்கிறாங்க. அப்பொழுது ஆண்டவர் கிதியோனிடம், மக்கள் இன்னும் ஏராளமாய் உள்ளனர், அவர்களை நீர்நிலைக்கு அழைத்து வா, அங்கே உனக்கு அவர்களை தேர்ந்தெடுப்பேன், இவன் உன்னுடன் செல்வான் என்று யாரை குறித்து குறிப்பிடுகின்றேனோ அவன் உன்னோடு செல்வான், இவன் உன்னுடன் செல்ல மாட்டான் என்று யாரை குறித்து குறிப்பிடுகின்றேனோ அவனுடன் செல்ல மாட்டான் என்று சொல்லுகிறார். இது புரியுதா? இந்த எபிசோடு உங்களுக்கு புரியுதா? இப்பொழுது மிதியானை எதிர்த்து
32,000 பேர் படையோடு அந்த கிதியான் அழைத்து வருகிறார். ஆண்டவர் கடவுள் அவரை ஆட்கொண்டு என்ன சொல்றாருன்னா, நீங்க நிறைய பேர் இருக்கிறீங்க, ஒருவேளை நீங்கள் இதோடு சென்று நீங்கள் படைபுரிந்து வென்றீர்கள் என்றால் என்ன சொல்லுவீங்கன்னா, எங்களுடைய வலிமைதான் நாங்கள் வெற்றி பெற செய்தது என்று நீங்கள் சொல்லுவீங்க. எனவே நான் சொல்லுவது போல் செய் என்று சொல்லுகிறார். முதலிலே யாராருக்கெல்லாம் போர் புரிய பயமா இருக்கிறதோ அவங்கெல்லாம் பின்வாங்கி விடலாம் என்று சொல்லப்படுகிறது. உடனடியாக 22,000 பேர் அவங்க போர் புரியாமல் பின் செல்கிறார்கள். இப்பொழுது மீதி இருக்கிற 10,000 பேர் இருக்கிறார்கள். இவர்களுக்குள்ளாகையும் ஆண்டவர் கடவுள் சொல்லுகிறார், நான் யாரை சொல்கிறேனோ அவர்களை மட்டும் அழைத்து என்று சொல்லுகிறார். எனவே இப்பொழுது அவர்களை ஒரு நீர்நிலைக்கு அழைத்து செல்ல அங்கே கிதியோனுக்கு கட்டளையிடப்படுகிறது. பாருங்க அன்பிற்கிறவர்களே, எப்படியாக ஆண்டவர் கடவுள் தனக்கான மக்களை தேர்வு செய்கிறார், போர் புரிய மக்களை தேர்வு செய்கிறார் என்பதை மிக அருமையான விதத்திலே இங்கே சொல்லப்படுகிறது. இப்ப 10,000 பேர் அந்த நீர்நிலைக்கு செல்லுகிறார்கள். ஆண்டவர் கடவுள் சொல்லுகிறார், நீ என்ன பண்ணுனா இந்த 10,000 பேரை நீர்நிலைக்கு அழைத்து செல். அப்படியாய் அழைத்து செல்லுகிற வேளையில அவர்களை தண்ணீர் குடிக்கவே, எல்லாரும் இப்ப தாகத்தோடு இருக்கிறாங்க, எனவே தண்ணீர் குடிக்க செல். அவங்கள சொல்லு, யாரெல்லாம் முழந்தால் படியிட்டு தண்ணீர் குடிக்கிறார்களோ அவர்களை ஒரு புறத்திலும், யாரெல்லாம் நாயே போல போயிட்டு அப்படியே விழுந்து தண்ணீர் குடிக்கிறாங்களோ அவங்களையெல்லாம் மறுபுறத்திலையும் வெய் என்று சொல்லுகிறார். எனவே பாருங்க அன்பிற்கினியவர்களே, என்ன நடக்குது? ஒரு புறத்தில் என்ன சொல்றாரு, யாரெல்லாம் போயிட்டு முழந்தால் படியிட்டு தண்ணி அள்ளி இப்படி குடிக்கிறாங்க ஒரு புறத்திலையும், இன்னொருத்தவங்க போயிட்டு அப்படியே நாக்காலேயே நக்கி குடிக்கிறவங்களை ஒரு புறத்தில் நிற்க சொல்றார். அன்பிற்கினியவர்களே, ஒரு வேளை ஒரு கேள்வி, நீங்கள் ரொம்ப வேலை செஞ்சுட்டு பகல் முழுவதும் வேலை செய்கிறீங்க, ஆஃபீஸ் முடிச்சுட்டு வேலைக்கு வரீங்க, வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரீங்க, வீட்டுக்கு வரப்போ ரொம்ப டயர்டாக இருக்குது. அப்படி இருக்கிறப்போ என்ன பண்ணுவீங்க? வீட்டில் பெட் இருக்குது, பெட்டு மேலே நிறைய துணியெல்லாம் கிடக்குது, பேக் எல்லாம் கிடக்குது. நீங்கள் ரொம்ப டயர்டில் என்ன பண்ணுவீங்க? வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா பெட் ஸ்ப்ரெடெல்லாம் போட்டுட்டு ஏசியெல்லாம் போட்டு ஃபேனெல்லாம் போட்டுட்டு அப்புறம் படுப்பீங்களா? இல்லை வந்தோடனே அப்படியே படுத்துருவீங்களா? அப்படியே நாம் படுத்துருவோம். காரணம் என்ன? உடம்புல எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுற அளவுக்கு எனர்ஜி இல்லை. அந்த நேரத்தில் என்ன பண்ணுவீங்க? தண்ணி கூட குடிக்க மாட்டீங்க. கரெக்டு. அந்த நேரத்தில் தண்ணி கூட குடிக்க மாட்டோம், அப்படியே நாம் படுத்துருவோம். பாருங்க அன்பிற்கினியர்களே, அவ்வளோ அளவுக்கு டயர்டு, உடம்புல சக்தி இல்லை, ஒன்றும் கிடையாது. அப்போ ஆண்டவர் கடவுள் யாரை தேர்ந்து கொள்கிறார் என்றால், முழந்தால் படியிட்டு தண்ணீர் குடிக்கிற அளவுக்கு சக்தி இருக்கிற அவர்களை ஆண்டவர் கடவுள் தேர்ந்து கொள்ளவில்லை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கிதியோனோடு செல்வதற்காக யாரை தேர்ந்தெடுக்கிறார்னா, உடம்புல சக்தியே இல்லாம, உடம்புல எந்த எனர்ஜி இல்லாம அப்படியே போய் நாய் போல விழுந்து குடிக்கிற, நக்கி குடிக்கிறவர்களை ஆண்டவர் கடவுள் தேர்ந்து கொள்கிறார். காரணம், உங்கள் பலன் அல்ல, என் பலனே படைபுரிய தேவை. உங்க சக்தி அல்ல, உங்க திறமை அல்ல, உங்க படிப்பல்ல, உங்க செல்வம் அல்ல, உங்களுடையது ஒன்றுமல்ல. நீங்கள் வெல்வதற்கு யாருடையது தேவை? ஆண்டவருடைய வலிமை போதும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. பாருங்க அன்பிற்கினியவர்களே, இன்னைக்கு பல பேர் என்ன நினைச்சுக்கிறோம், நம்ம வாழ்வில் வெற்றி பெற வேண்டும்னா நாம நல்லா சொத்து சேர்க்கணும், நம்மக்கிட்ட செல்வம் இருக்கணும், நம்மக்கிட்ட திறமை இருக்கணும், நம்மக்கிட்ட அது இருக்கணும், இது இருக்கணும். ஒன்றும் தேவையில்லை. நம்ம கூட இயேசு இருந்தா போதும், நமக்கு வெற்றி. பிரைஸ் தி லார்ட். அன்பிற்கினியவர்களை பாருங்க, 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 45லிருந்து 50 முடிய வசனங்களில் இப்படியாகத்தான் தாவீது கோலியாத்துக்கு முன்னால் நிற்கிறாரு. கோலியாத்துக்கிட்ட பெரிய ஆளு, பெரிய படற்கலன்கள், ஆயுதம் எல்லாம் வச்சுட்டு நிற்கிறான். தாவீது என்ன சொல்றாரு? அந்த வேத வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 17:45. தாவீது என்ன சொல்றாரு? அப்பொழுது தாவீது பெலிஸ்தியானிடம், நீ வாளோடும் ஈட்டியோடும் எரிகோலோடும் என்னிடம் வருகிறாய், நானோ ஒன்று நல்லா சத்தமா வாசிங்க. நீ இதெல்லாவோட வர, ஈட்டியோடும் படைகலன்களோடும் எரிகலன்களோடும் வர, நான் இந்த உலகை படைத்த உயிருள்ள இருக்கிற என் கடவுளோடு வருகிறேன்
என் கடவுள் எனக்கு படைக்கலனாய் இருக்கிறார், என் கடவுள் எனக்கு ஈட்டியாய் இருக்கிறார், என் கடவுள் எனக்கு எல்லாமாய் இருக்கிறார், அவரோடு நான் வருகிறேன், எனக்கு எந்த விதமான ஆயுதமும் தேவையில்லை என்று சொல்லி அவர் அழகாய் சொல்லுகிறார். அப்படியாகவே ஒன்றுமில்லாமல் கோலியாத்தை அவர் வீழ்த்தெடுக்க செய்கிறார். அப்படியாக அன்பிற்கினியவர்களே, மோசே அவர்கள் விடுதலை பயணம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் மோசேவை அழைக்கிற வேளையிலே சொல்லுகிறார், நான் திக்குவாய் ஆண்டவரே, எனக்கு பேச தெரியாது, எனக்கு ஒன்றும் தெரியாது ஆண்டவரே, என்கிட்ட ஒன்றும் திறமை இல்லை, நான் எப்படி போயிட்டு அங்கே எகிப்தியர்களுக்கு முன்னால் நிற்க போக முடியும் என்று சொல்லுகிற வேளையிலே ஆண்டவர் கடவுள் சொல்லுகிறார், நீ ஒன்றும் பண்ண போறதில்லை, நீ பேச போறதில்லை, நான் பேச போகிறேன், நான் உன் வாயிலிருந்து உன் வார்த்தை மூலமாய் நான் பேச போகிறேன், நான் உன் மூலமாய் விடுதலையை கொடுக்க போகிறேன் என்று சொல்லி அன்றைக்கு மோசே அவர்களுக்கு சொல்லுகிறார். அப்படியாகவே யோசுவா அவர்கள் மிகப்பெரிய லட்சக்கணக்கான மக்கள், மோசே இறந்த பின்பாக லட்சக்கணக்கான மக்கள், ஆண்டவரே நான் எப்படி இவர்களை வழிநடத்த முடியும், எனக்கு என்ன ஆண்டவரே தெரியும் என்று சொல்லுகிற வேளையிலே வேத வசனங்கள் அழகாய் சொல்லுகிறது. யோசுவா புத்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், வீறுகள் துணிந்து நில், அஞ்சாதே, கவலைப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், நானே உனக்கு வலிமையை தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் கடவுள் சொல்லுகிறார். எனவே அன்பிற்கினியவர்களே, இன்றைக்கு நம் வாழ்விலே வெற்றி கிடைக்க வேண்டும், நம் வாழ்விலே வெற்றி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய திறமைகளை நம்ப வேண்டிய அவசியம் கிடையாது, நம்ப வேண்டிய அவசியம் கிடையாது. நாம் நம்ப வேண்டியது, நாம் உற்று நோக்கிய வேண்டியது நம் ஆண்டவர் கடவுளை. ஆண்டவர் கடவுள் தாமே நமக்காய் போரிடுகிறாய் இருக்கிறார், ஆண்டவர் கடவுளே நமக்கான ஆயுதமாய் படைகலன்களாய் இருக்கிறார், ஆண்டவர் தாமே நமக்கான எல்லாவற்றையும் கொடுக்கிற கடவுளாய் இருக்கிறார். அவர் இருக்கிற வேளையில ஒன்றுமில்லை என்றாலும் கூட நம் வாழ்விலே வெற்றி. இன்றைக்கு கிதியோன், அதற்கு பின்பாக என்ன நடக்கிறது, அந்த 300 படை வீரர்கள் ஓடு அன்றைக்கு கிதியோன் அவர்கள் அந்த படைக்கு செல்கிறார். வேத வசனங்கள் அழகாய் சொல்லுகிறது அன்பிற்கினியவர்களே, அன்றைக்கு இந்த மிதியானியர்கள் எப்படியா இருந்தார்கள் என்றால், ஈசலை போன்று அவ்வளவு லட்சக்கணக்கிலே அங்கே இருக்கிறார்கள் படை புரிவதற்காக. ஆனால் இந்த 300 பேரை வைத்துக்கொண்டு, ஒன்றுக்கும் உதவாத இந்த 300 பேரை வைத்துக்கொண்டு கிதியோன் சொல்லுகிறார், இவங்க கையில படைக்கலன்கள் வைத்துக் கொள்ளவில்லை, ஒன்று வைத்துக் கொள்ளவில்லை, ஒரு கையிலே அவர்கள் தீப்பந்தத்தை ஒளியை வைத்திருக்கிறார்கள், மறுபக்கத்திலே அவர்கள் அந்த எக்காலத்தை வைத்திருக்கிறார்கள். எக்காலத்தை ஊதிக்கொண்டு ஒரு கையிலே தீபத்தை வைத்துக்கொண்டு ஆண்டவர் கடவுளே எங்களுக்கு வெற்றியை தந்து விட்டார் என்று சொல்லி அவர்கள் முன்னேறி செல்லுகிறார்கள். பயந்து போய் இந்த மிதியானியரும் மோவாபினரும் அப்படியே தப்பித்து ஓடுகிறார்கள். ஆண்டவர் கடவுள் கிதியோனுக்கு வெற்றியை தருகிறார். இன்றைக்கு நாமும் கூட கடவுளை நம்புகின்ற வேளையில, கடவுளே என்னுடைய ஒப்பற்ற செல்வம், கடவுளே எனக்கு ஒப்பற்ற செல்வம் பவுலடிகளார் சொல்லுகிறாரு, அப்படியாய் நாம் கடவுளை நம்புகின்ற வேளையிலே கடவுள் தாமே நமக்காய் செயல்படுவார். திருப்பாடல் 37 சொல்லுகிறது, உன் செயல்களை ஆண்டவரிடம் விட்டுவிடு, அவர் தாமே உனக்கு பதிலாய் செயலாற்றுகிறார். இன்னைக்கு நம் குடும்பத்தை கடவுளிடம் விட்டு விடுவோம், இன்னைக்கு நம் பிரச்சனையை கடவுளிடம் விட்டு விடுவோம், இன்னைக்கு நம்முடைய தேவைகளை கடவுளிடம் விட்டு விடுவோம், கடவுளிடம் ஒப்படைச்சு விடுவோம். ஆண்டவரே நீ பார்த்துக்க, ஆண்டவரே நான் யாரு, என் பிள்ளைகளை பார்த்துக்கொள்ள நான் யார், என் மூலமாய் நீ என் பிள்ளைகளை நீ கொடுத்திருக்கிறார், அவருடைய எதிர்காலத்திற்காய் நீ இருக்கிற, நான் என்னத்துக்கு அதை பத்தி ஒரி பண்ணணும், நான் என்னத்துக்கு எப்ப பார்த்தாலும் அதை பத்தி கவலைப்படணும், நீ பார்த்து கொள்வீர், என் குடும்பத்தை நீ பார்த்துக்க ஆண்டவரே என்று சொல்லி எல்லாவற்றையும் கடவுளிடம் ஒப்படைத்து விடுவோம். கடவுள் தாமே நமக்காய் எப்பொழுதும் செயல்படுகிற தேவன். எத்தனை பேர் நம்புறீங்க இதுல? எல்லோரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். கரங்களை உயர்த்தி கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோமா? நல்லா சத்தமா, நல்லா சத்தமா. எனவே அன்பிற்கினியவர்களே, ஆண்டவரே உம்மைதான் நான் நம்பி இருக்கிறேன், உம்மை என்று வேறு யாரும் எனக்கு இல்லை ஆண்டவரே, அற்புதம் செய்யுங்கப்பா. எப்படியாக இன்றைக்கு அந்த மிதியானரை கிதியோனுக்கு நீ கையிலே ஒப்பு கொடுத்தீரோ, அன்றைக்கு கோலியாத்தை தாவீதும் ஒப்படைத்தீரோ, அப்படியாக இன்றைக்கு எங்க வாழ்க்கையிலும் வெற்றியை தாங்க என்று சொல்லி நாம் எல்லோரும் செபிக்க போகிறோம், நம்பிக்கையோடு செபிக்க போகிறோம். எனவே முழந்தால் படியிடுங்க, முழந்தால் படியிடுவோம். அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த அருமையான வேளையில நாமும் கூட மிகுந்த நம்பிக்கையோடு ஆண்டவரிடம் ஒப்பு கொடுக்க போகிறோம். இன்றைக்கு நம்மையும் நம் குடும்பத்தையும் ஆண்டவரிடம் ஒப்பு கொடுப்போம்.
நம் தேவைகளையும் கண்ணீரையும் கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் கடன் தொல்லைகளையும் நோய்களையும் மன வருத்தங்களையும் எல்லாவற்றையும் நம் ஆண்டவரிடம் ஒப்படைத்து விடுவோம். ஆண்டவரே, நான் உன்னைத்தான் நம்பி இருக்கிறேன். உம்மை விட்டா எனக்கு வேற யாரும் இல்லைப்பா. உம்மை விட்டா எனக்கு யாரும் இல்லை. இந்த உலகத்தில் இருக்கிற சொந்தங்களோ இந்த உலகத்தில் இருக்கிற பந்தங்களோ நான் யாரையும் நம்பலப்பா, உன்னையே நம்ப என்று சொல்லி நண்பு பிள்ளைகளை ஆண்டவரையே நம்புவோம். இந்த பாடல் மூலமாய் ஆண்டவரிடம் பக்தியாய் ஒப்பு கொடுப்போம். உம்மைத்தான் நம்பியிருக்கின்றோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கின்றோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பியிருக்கோ ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பியிருக்கோ ஏசப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கின்றோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று நாங்கள் உண்மையே எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறோம் அப்பா. நீ சொன்ன வார்த்தையை பிடித்து கொண்டு உன் முகத்தையே நாங்கள் இன்னைக்கு நோக்கிட்டு இருக்கிறோம், உன் முகத்தையே நாங்க பார்த்துட்டு இருக்கிறோம் அப்பா. அன்றைக்கு எப்படியாய் சூசனா அவர்கள் உண்மையே உற்று நோக்கி கொண்டிருந்தாரோ, அன்றைக்கு யோசபாத்தி அவர்கள் உன்னையே உற்று நோக்கி கொண்டிருந்தாரோ, அப்படியாக இன்றைக்கு எங்கள் வாழ்வும் உண்மையே உற்று நோக்கி கொண்டிருக்கிறதப்பா. என் வாழ்க்கையில ஒரு நிம்மதி கிடைத்து விடாதா? என் வாழ்க்கையில மகிழ்ச்சி கிடைத்து விடாதா? என் வாழ்க்கையில கடன் தொல்லை நீங்கி விடாதா? எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைத்து விடாதா? திருமண பாக்கியம் கிடைத்து விடாதா என்று சொல்லி என் கரங்கள் எல்லாம் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறதப்பா. என் கண்கள் உன்னையே பார்த்து கொண்டிருக்கிறது. அதிசயம் செய்யுங்கப்பா, என் குடும்பத்திற்கு நிம்மதியை தாங்க, அமைதியை தாங்க என்று சொல்லி தொடர்ந்து நாம் உருக்கமாய் செபிப்போம். நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம். நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கியோ. நீ சொன்ன வார்த்தையை பிடித்து கொண்டு, நீ சொன்ன வார்த்தையை பிடித்து கொண்டு உங்க முகத்தையே நோக்கி இருக்கின்றோம், உங்க முகத்தையே நோக்கி இருக்கின்றோம். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பியிருக்கோ ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பியிருக்கோ ஏசப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கின்றோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. நிந்தையையும் அவமானத்தையும் சகித்து கொண்டு ஆண்டவரே உம்மையே நாங்கள் நினைத்து கொண்டிருக்கிறோம் அப்பா. நிச்சயமாய் நீர் ஏதாவது செய்வர் என்று உம்மையே நாங்கள் நோக்கி இருக்கிறோம். எங்கள் கரங்கள் எல்லாம் உம்மையே நோக்கி இருக்கிறது அப்பா. ஆண்டவரே, எவ்வளவோ கஷ்டங்கள், எவ்வளவோ அவமானங்கள் அப்பா. கடன் தொல்லையினாலே ஒவ்வொரு நாளும் அவமானங்கள். எங்க வாழ்க்கையில நிம்மதி இல்லை, ஒவ்வொரு நாளும் தூங்க முடியலப்பா. கண்ணீரோடு நாங்கள் இருக்கிறோம். ரொம்ப கஷ்டமா இருக்கப்பா. என் குடும்பத்தை பாருங்க, கணவன் மனைவிக்குள்ளாக இருக்கிற பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள் அப்பா. நிம்மதி இல்லாத வாழ்வு, அமைதி இல்லாத ஒரு வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்.
வெளி உலகத்திற்கு நாங்கள் கணவன் மனைவியாய் சிரித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் வீட்டுக்குள்ள சண்டைகள், வீட்டுக்குள்ளாக உறவு விரிசல்கள் அப்பா உமையே நாங்கள் நோக்கி இருக்கிறோம். எங்க வாழ்க்கையில ஒரு நிம்மதியை தாங்க, எங்க வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சியை தாங்க, எங்க கண்ணீரை எல்லாம் துடைங்கப்பா என்று சொல்லி ஆண்டவரிடம் ஜெபியுங்க. ஆண்டவரிடம் உங்கள் கரங்களை விரித்து ஜெபியுங்க. அப்பா உமையே என்னுடைய கரங்கள் நோக்கி கொண்டிருக்கிறது அப்பா, உமையே நாங்கள் யாசித்துக் கொண்டிருக்கிறோம், எங்க வாழ்வில் அதிசயங்களை செய்யுங்கப்பா என்று சொல்லி கரங்களை விரித்து ஆண்டவரிடம் ஜெபிப்போம். நிந்தையும் அவமானமும் சகித்துக் கொண்டு உம் சிறகு நிழலிலே வந்து நிற்கிறோ. நிந்தையும் அவமானமும் சகித்துக் கொண்டு உம் சிறகு நிழலிலே வந்து நிற்கிறோ. நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில், நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில் உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோ. உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோ. எல்லோரும் கரங்களை விரித்தவர்களா அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோ ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோ ஏசப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோ. உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோ ஏசப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கின்றோ. உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. என் அன்பு சகோதரனே சகோதரியே, இயேசுவே என்று சொல்லி, இயேசுவே என்று சொல்லி வாயார இயேசுவை நோக்கி அழைப்போம். இயேசுவே எங்க வாழ்க்கையில அற்புதம் செய்யுங்கப்பா என்று சொல்லி இயேசுவுடைய பெயரை சொல்லி ஜெபிக்க போகிறோம். கரங்களை விரித்து நம்பிக்கையோடு ஜெபிக்க போகிறோம். அன்றைக்கு பேதுரு அவர்கள் இயேசுவே எங்களை காப்பாத்துங்க இயேசுவே என்று சொல்லி சொன்னது போல இன்னைக்கு நாமும் கூட இயேசுவே என்று சொல்லி எங்களை காப்பாத்துங்கப்பா, எங்க வாழ்வை காப்பாத்துங்கப்பா. நம்பிக்கை இல்லாமல் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்பா, எங்களை காப்பாத்துங்கப்பா. என் குடும்பத்தை பாருங்கப்பா, என் கண்ணீரை பாருங்கப்பா என்று சொல்லி ஜெபிக்க போறோம். ஜெபிங்க ஜெபிங்க இயேசுவே என்று சொல்லி ஜெபிங்க. கண்ணீரோடு ஜெபிங்க, கவலையை சொல்லி ஜெபிங்க, இயேசுவிடம் ஜெபிங்க. அவரே நமக்கு வாழ்வு கொடுக்கிற தேவன், நம்மை தூக்கி விடுகிற தேவன், நம் கண்ணீரை காண்கிற தேவன், நம்மோடு பயணிக்கிற தேவன், நம்மை கைவிடாத தேவன், திக்கற்றவர்களாய் விடமாட்டேன் என்று சொன்ன தேவன், அன்றைக்கு சிங்க குகையிலிருந்து தானியேலை விடுவித்த தேவன், சாத்ராக்கு மேசாகு ஆபேத்நேகை தீயின் சூளையிலிருந்து விடுவித்த தேவன் நம் மத்தியிலே இருக்கிறார். இயேசுவே இயேசுவே என்று சொல்லி ஜெபிங்க. உங்கள் உள்ளத்தில் இருக்கிற கலக்கங்கள் எல்லாம், உங்கள் உள்ளத்தில் இருக்கிற கலக்கங்கள் எல்லாம் வெளிப்பெறும்படிக்காய் ஜெபிங்க. ஆண்டவரே எங்களால முடியல ஆண்டவரே, எங்ககிட்ட ஒண்ணுமில்ல ஆண்டவரே, நாங்க என்ன செய்வதென்று எங்களுக்கு தெரியவில்லை ஆண்டவரே. ஒரே மகனை இழந்து வாடுகிறோம், ஒரே மகனை இழந்து வாடுகிறோம் அப்பா, எங்களுக்கு ஆறுதலை தாங்க என்று சொல்லி ஜெபிங்க. ஆண்டவர் இயேசு இன்றைக்கு அவருடைய பெயரை சொல்லி ஜெபிக்கிற உங்கள் ஒவ்வொருடைய பக்கத்திலும் நின்று கொண்டு உங்களை தொடுகிறார், உங்களை தொட்டு ஆசீர்வதிக்கிறார். உங்கள் உள்ளத்துக்கு விருப்பங்களை எல்லாம் அவர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். உங்கள் உறவு விரிசல்களை எல்லாம் அவர் ஒட்டு போட்டு கொண்டிருக்கிறார். உங்கள் குடும்பங்களுக்கு அவர் நிம்மதியை கொடுத்து கொண்டிருக்கிறார். இயேசுவே என்று சொல்லுங்க, இயேசுவே 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 சத்தமா சொல்லுங்க. இயேசுவே 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 இயேசுவே. உயிருள்ள தேவன், உயிர் கொடுக்கிற தேவன் நம் ஆண்டவர் இயேசு உங்கள் ஒவ்வொருடைய பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறார். இயேசு உங்கள் பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறார்.
இந்த உலகம் கொடுக்காத அமைதியை நான் உங்களுக்கு தருவேன் என்று சொன்ன தேவன் உங்கள் பக்கத்தில் நின்று கொண்டு கண்ணீர் விட்டு ஜெபித்து கொண்டிருக்கிற அமைதி இல்லாமல் இருக்கிற உங்கள் பக்கத்தில் நின்று கொண்டு நான் உங்களுக்காய் இருக்கிறேன் அன்பு சகோதரனே சகோதரியே, கவலைப்படாதே என்று சொல்லி ஆறுதலின் வார்த்தையினாலே நம்மை தேய்ச்சி கொண்டிருக்கிறார். உடல் நோயினாலும் உள்ள நோயினாலும் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, உங்கள் உடல் நோய்களை எல்லாம் ஆண்டவர் இயேசு இந்த வேளையிலே நீக்கி கொண்டிருக்கிறார். ஆமென். எங்கெல்லாம் உடலிலே வலிகள் இருக்கிறதோ அந்த இடத்துல எல்லாம் உங்களுடைய கரங்களை எடுத்து வைங்க. உடலிலே எங்கெல்லாம் வலிகள் இருக்கிறதோ அங்கெல்லாம் உங்களுடைய கரங்களை வைங்க. அப்பா, இதய வலி அப்பா, என் இதயத்தை தொடுங்கப்பா என்று சொல்லி உங்கள் கரங்களை வைங்க. அப்பா, தலைவலி, கழுத்து வலி, தொண்டை வலி, வயிற்று வலி, மூட்டு வலி, அப்பா சுழனால என்னால முடியல, சர்க்கரை வலி நோய் என்னை தாக்கி கொண்டு இருக்கிறப்பா, எவ்வளவோ மருந்துகள் நான் போயிட்டேன், என் வாழ்க்கையில ஒன்றும் கிடைக்கலப்பா, நிம்மதி கிடைக்கல, உடல் நோயிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்கல என்று சொல்லுகிறேன் அன்பு பிள்ளையே. ஆண்டவர் இயேசுவின் பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறார். ஆண்டவர் இயேசுவின் பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறார். எங்கெல்லாம் வலிகள் இருக்கிறோம் அங்கெல்லாம் உங்களுடைய கரங்களை வைத்து ஜெபியுங்க. ஆண்டவர் இயேசு உங்கள் கரங்களின் மூலமா உங்களை தொட்டு கொண்டிருக்கிறார். ஜெபியுங்க. அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, அதிசயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசு இன்றைக்கு தலைவலியோடு வந்திருக்கிற உங்களை ஆண்டவர் இயேசு சுகப்படுத்தி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு குழந்தை வாக்கியத்திற்காக வேண்டிக் கொண்டிருக்கிற அன்பு பிள்ளையே, ஆண்டவர் இயேசு இன்றைக்கு உங்களுக்கு குழந்தை வாக்கியத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஜெபியுங்க. பெயர் சொல்லி ஜெபியுங்க. யாருக்காய் நீங்கள் ஜெபிக்கிறீர்களோ அவங்க பெயரை சொல்லி ஜெபியுங்க. ஆண்டவர் இயேசு இன்றைக்கு குழந்தை வாக்கியத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் இயேசு குழந்தை வாக்கியத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். இயேசுவே உங்களுக்கான தடைகளை எல்லாம் நீக்கி கொண்டிருக்கிறார். ஜெபியுங்க. தனிமையின் பிடியில் இருக்கிற அன்பு பிள்ளையே, ஆண்டவர் இயேசு தனிமையை போக்கி கொண்டிருக்கிறார். உனக்கு திருமண பாக்கியத்தை அவர் வழங்கி கொண்டிருக்கிறார். இயேசுவே ஜெபியுங்க. இயேசு இன்றைக்கு உங்க வாழ்க்கையில் அதிசயங்களை செய்கிறார், அற்புதங்களை செய்கிறார். கடன் தொல்லையினால் ஆண்டவரே என் மரணம், ஆண்டவரே நான் மறைந்து போய்விடலாமா என்று சொல்லி, தற்கொலை செய்து கொள்ளலாமா என்று சொல்லி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற அன்பு பிள்ளையே, ஆண்டவர் தாமே வழியை உண்டாக்க பண்ணுகிறார். வழியை உண்டாக்க பண்ணி உன் கடன் தொல்லையெல்லாம் அவர் நீக்கி கொண்டிருக்கிறார். குடும்பத்துல விவாகரத்து வரைக்கும் சென்று கொண்டிருக்கிறதப்பா, உறவுல பிரச்சனை அப்பா, விவாகரத்து கூட போய் கொண்டிருக்கிறதப்பா என்று சொல்லி குடும்பத்துல கஷ்டத்தோடு இருக்கிறவர்களே, ஆண்டவர் இயேசு உன் குடும்பத்திற்குள்ளாக சமாதானத்தை கொண்டு வருகிற அற்புதத்தின் நேரம். சமாதானம் உன் குடும்பத்திற்குள்ளாக வந்து கொண்டிருக்கிறது. பெற்றோர் பிள்ளைகள் சண்டைகள் நீங்கி கொண்டிருக்கின்றன. சகோதரிகள் சண்டைகள் நீங்கி கொண்டிருக்கின்றன. சொத்து பிரச்சனைகள் எல்லாம் ஆண்டவர் இயேசுவின் கிருபையினால் நீங்கி கொண்டிருக்கிறது. கோர்ட்டில் இருக்கிற பிரச்சனைகள், நீதிமன்றத்தில் இருக்கிற வழக்குகள் எல்லாம் உங்களுக்காய் சாதகமாய் ஆண்டவர் கடவுள் வாய்க்கு பண்ணி கொண்டிருக்கிறார். ஜெபியுங்க. வேலை வாய்ப்புக்காக வெளிநாட்டுக்கு செல்ல விருப்பத்தோடு இருக்கிறவர்களே, உங்களுக்கான எல்லா தடைகளையும் நீங்கி ஆண்டவர் தாமே உங்களுக்கான அந்த வெளிநாட்டு பயணத்தை அவர்கள் சுகமாய் நிறைவேற்றும்படிக்காக செய்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் இயேசு அற்புதங்களினால் நிரப்பி கொண்டிருக்கிறார், அதிசயங்களால் நிரப்பி கொண்டிருக்கிறார். இந்த நாள் உங்கள் கண்ணீரை மகிழ்ச்சியாய் மாற்றி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்டா யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட்டா யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட யாரும் இல்ல ஏசையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு,
நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. இயேசுவே நீங்க மட்டும் எனக்கு போதும் அப்பா, நீங்க மட்டும் போதும். அன்றைக்கு எப்படியாய் கிதியோனோடு உடன் இருந்தீரோ அப்படியா என் கூட இருங்கப்பா. அன்றைக்கு கோலியாத்தை வீழ்த்த தாவீதோடு எப்படியாய் உடன் இருந்தீரோ அப்படியா என் கூட இருங்கப்பா. அன்றைக்கு மோசையோடு எப்படி உடன் இருந்தீரோ அப்படியா என் கூட இருங்கப்பா. யோசுவாடு எப்படி உடன் இருந்தீரோ அப்படியா என் கூட உடன் இருங்கப்பா என்று சொல்லி தொடர்ந்து ஜெபிங்க. ஆண்டவர் இயேசு நம்மோடு இருக்கிறப்ப நாம் எதற்கும் பயப்பட தேவையில்லை. அவரே நமக்கு வெற்றி தருவார், அவரே நமக்கு வெற்றி தருவார், அவரே நமக்கான பாதைகளை உருவாக்குவார், அவரே நமக்கான பாதைகளை உருவாக்கி செங்கடலில் இரண்டாக பிளக்க செய்த தேவன் நம்ம கிட்ட இருக்கிற பிரச்சனைகளை இரண்டாக பிளக்க செய்து அவரே நமக்கு வெற்றியை தருவார், வாழ்க்கையில மகிழ்ச்சியை தருவார். தொடர்ந்து நம்புவோம், தொடர்ந்து போற்றுவோம். ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். ஆண்டவர் நம்மோடு இருக்க எத்தீங்குக்கும் நாம் அச்சப்பட தேவையில்லை. எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோவா? என் ஆண்டவர் என்னோடு இருக்க, என் ஆண்டவர் என்னோடு இருக்க, எத்தீங்குக்கும் நான் அஞ்சிடேன், எத்தீங்குக்கும் நான் அஞ்சிடேன். என் ஆண்டவர் என்னோடு இருக்க, என் ஆண்டவர் என்னோடு இருக்க, எத்தீங்குக்கும் நான் அஞ்சிடேன், எத்தீங்கிற்கும் நான் அஞ்சிடேன். ஆண்டவரே, ஆண்டவரே என்னை பார்த்துக் கொள்வார், என்னை பார்த்து கொள்வார். ஆண்டவரே, ஆண்டவரே என்னை வழிநடத்துவார், என்னை வழிநடத்துவார். நான் எதற்கும் பயப்பட மாட்டேன், நான் எதற்கும் பயப்பட மாட்டேன், நான் எதற்கும் அஞ்ச மாட்டேன், நான் எதற்கும் அஞ்ச மாட்டேன், நான் எதற்கும் கலங்க மாட்டேன், நான் எதற்கும் கலங்க மாட்டேன். என்னை படைத்த கடவுள், என்னை படைத்த கடவுள் என்னோடு இருக்கிறார், என்னோடு இருக்கிறார், என் குடும்பத்தோடு இருக்கிறார், என் குடும்பத்தோடு இருக்கிறார், என் பிள்ளையோடு இருக்கிறார், என் பிள்ளைகளோடு இருக்கிறார், என் கணவனோடு இருக்கிறார், என் கணவனோடு இருக்கிறார், என் மனைவியோடு என் இருக்கிறார், மனைவியோடு அவரே இருக்கிறார். என்னை பார்த்துக் கொள்வார், அவரே என்னை பார்த்துக் என் கால்கள் கொள்வார். கல்லின் மேல் மோதாதபடிக்காய், என் கால்கள் கல்லின் மேல் மோதாதபடிக்காய், அவரே என்னை தூக்கி சுமப்பார், அவரே என்னை தூக்கி சுமப்பார், அவரே என் அவர் மீது தோள் மீது தூக்கி சுமப்பார், அவரே என்னை தோள் மீது தூக்கி சுமப்பார், அவரே எனக்கு தண்ணீர் கொடுப்பார், அவரே எனக்கு தண்ணீர் கொடுப்பார், அவரே எனக்கு ஆயனாய் இருப்பார், அவரே எனக்கு ஆயனாய் இருப்பார். நான் கவலைப்பட மாட்டேன், நான் கவலைப்பட மாட்டேன், நான் கவலைப்பட நான் மாட்டேன், கவலைப்பட மாட்டேன். கடவுள் மீது நம்பிக்கை கொள்கிறேன், கடவுள் மீது நம்பிக்கை கொள்கிறேன். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. என் அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அவர்தாமே நமக்காய் போர் புரிய போகிறார், அவரே நமக்கு வெற்றியை கொடுக்க போகிறார். தொடர்ந்து நம்புவோம், வாழ்வு பெற்றுக்கொள்வோம். மாண்பீர் கீதம். மாண்புயர்யூ அருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்தே ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும். மீட்பின் பெருமை ஆட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாவதாக. ஆமென். மன்றாடுவோமாக.
இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருள் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றேன். திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாக இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றுக்குள் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஒன்றுமில்லாததிலிருந்து நம் ஆண்டவரால் எல்லாவற்றையும் உருவாக்க முடியும். இன்றைக்கு உங்களுடைய வாழ்வு ஒன்றுமில்லாமல் இருக்கலாம். என்கிட்ட ஒன்றும் இல்லை ஆண்டவரை, எல்லாம் தோல்வியில் இருக்கிறது. ஆண்டவர் ஒன்றுமில்லாததிலிருந்து உலகத்தை உருவாக்கினவர். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையும் ஒன்றுமில்லாமல் இருக்கலாம். கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் தாமே உங்களையும் உருவாக்குவார். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கின்றோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா.